குடிக்கொண்டவளே, என் காதலியா என் கனவில் வந்தவளே, என் தாயாய் உந்தன் மடியை தந்தவளே, அனைவரும் முதல் வணக்கம் கூறும் அளவிற்கு உயர்ந்தவளே, அவள்தான் பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்கள் வணங்கப்பட்டு போதும் என்ற அளவிற்கு புகழ் பெற்று சிந்தனைக்கு எட்டாதவாறு சிறப்பை பெற்று தமிழர்களின் சிந்தனையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவள், எதற்கும் நிகர் இல்லாதவள் என்று பெயர் பெற்றவள். அவள் பெயர் தமிழ். அவள் பெயர் தமிழ் மட்டுமல்ல, வன்தமிழ், ஒன்தமிழ், தென்தமிழ், தெளிந்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ், தெய்வ தமிழென சிறந்தவர்கள் சிறப்பித்து போட்டிடும் அளவிற்கு மெய் புகழ் பெற்றவள் மெலிவிழா வாழ்வினாள். மற்றும் தன்னேரில்லாத தமிழ் என்று புகழ் பெற்று விளங்கிய அன்னை தமிழுக்கும் அதன் படர்ந்த தமிழர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு சுதந்திர தாகம். நீரின்றி அமையாது உலகு என்பது போல் சுதந்திரமின்றி அமையாது மகிழ்ச்சி என்கின்ற மன எழுச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றம தன்னை கைவிலங்கள் போகும், என்றம திண்ணல்கள் தீர்ந்து பொய்யாகும். அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே, ஆரியர்களின் வாழ்வை ஆதரித்தோனே, வெற்றி தருந்துணை நின்னது நன்றோ, மெய்யடியாம் இன்னும் மாடுதல் நன்றோ, பஞ்சமும் நோயும் மெய்யடியா இருக்கோ, பார்னின் மேன்மைகள் வேறனியா இருக்கோ, தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாய் தன் குழந்தையை தள்ளிட போமோ. எப்பொழுது தனியும் இந்த சுதந்திர தாகம், எங்கள் அடிமையின் மோகம் எப்பொழுது அடியும், எங்கள் பாரத அன்னைக்கு போடப்பட்ட விலங்குகள் எப்பொழுது உடைந்து போகும், எங்கள் துன்பங்கள் எப்பொழுது தீர்ந்து பொய்யாகும். அன்று பெருமைமிக்க பாரதத்தை ஆக்க வந்தவனே, ஆரியர்களின் வாழ்வை ஆதரித்தவனே, வெற்றியை தருவது உனது துணை, உனது புகழ் அல்லவா? மெய்யான அடியவர்களாகி நாங்கள் இன்னும் ஆடுவது நியாயமா? பசியும் நோயும் உன் உண்மையான அடியர்களுக்கு தானா? உலகிலுள்ள மேன்மைகள் வேறு யாருக்கு? உன்னிடம் தஞ்சம் அடைந்த பின் எங்களை கைவிடுவாயா? தாயானவள் தன் குழந்தையை தள்ளிவிடுவாளா? யாரால் தணிந்தது இந்த சுதந்திர தாகம்? அண்ணல் காந்தியின் அகிம்சையால் தணிந்தது, வஉசியின் வலிமையால் தணிந்தது, நேருவின் நேர்மையால் தணிந்தது, ஜான்சி ராணியின் தைரியத்தால் தணிந்தது, பாரதியின் படைப்புகளால் தணிந்தது, மேலும் பலர் சிந்திய ரத்தத்தால் தான் தணிந்தது இந்த சுதந்திர தாகம். இந்திய திருநாடு பல்வேறு பெருமைகளை கொண்டது. இயற்கை வளம், மனித வளம் இவற்றோடு அறிவியலிலும் புரட்சி செய்து உலக நாடுகளுக்கு மத்தியில் சிறந்த நாடாக வெற்றி நடைபெற்று வருகிறது நம் இந்திய நாடு. உலக நாடுகள் அனைத்தும் மீட்கக்கூடிய அளவிற்கு நாம் அரசியலமைச்சரத்தை பெற்றுள்ளோம். மக்களாட்சி மாண்பினையும் அதன் மதிப்பினையும் உயர்த்தும் வண்ணமாய் நம் அரசியலமைப்பு திகழ்கிறது. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இணையாக நம் இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளியில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அதற்கு உதாரணம் சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 போன்ற செயற்கைக்கோள்களே ஆகும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் பிச்சை எடுத்தாவது கல்வியை நன்றாக கற்றுக்கொள். ஏனெனில் கல்விதான் இச்சமுதாயத்தில் உன்னை உயர்த்தி காட்டும். நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். மாணவர்களாக நம்முடைய பணி யாதெனில் கல்வியின் சிறப்பை கருத்தில் கொண்டு அதனை நம்முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்வியால் மட்டுமே உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். கல்வியால் மட்டுமே வளரும் நாடான நம் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க முடியும். நம் கையில் என்ன இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நம் கையில் தான் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. நம்பிக்கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. நம்பிக்கை அறியாதவர்கள் தும்பிக்கை பயன்படுத்த தெரியாத யானை கன்று போலதான் என்று பொன்மொழிக்கேற்ப உழைப்பு, முயற்சி அனைத்தையும் கருத்தில் கொண்டு வெற்றி நடை போட முற்படுவோம். வெற்றி கனியை சுவைக்க செயல்படுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் நம் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றாக இருந்தால் வாழ்வு உண்டு, இல்லை என்றால் நம் அனைவருக்கும் தாழ்வு என்கிறார் மகாகவி பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்து விட்டார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதை கண்டு என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். சாதி இரண்டொழிய வேறில்லை, இரண்டு சாதியை தவிர வேறில்லை. ஒன்று நல்ல மனம் உள்ளவர்கள், மற்றொன்று கெட்ட மனம் உள்ளவர்கள் என்கிறார் அவை பாட்டி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று இன்றைய தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோமே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இறுதியாக அன்னை தமிழை பற்றி ஒரு சில கவிதைகளை பேசிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழை கற்பது எளிது, தமிழை முழுமையாய் கற்பது மிக அரிது. வாழ்ந்தால் தமிழோடு, செத்தால் தமிழ் நாடு. பிறந்தேன் தமிழ் ஓசையோடு, வளர்ந்தேன் தமிழ் மக்களோடு, புதைவேன் தமிழ் மண்ணோடு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதன வேறெங்கு காண்போம். கணக்கில்லா கழுதை புலிகள் தமிழை தூற்றினாலும் கம்பீரமான சிங்கம் ஒன்று தமிழை போற்றும். அந்த ஒரு சிங்கம் போதும் தமிழின் பெருமைக்கு. என்னாலும் உன் நாமம் ஒன்றே என் நாவில் வந்து ஒலித்தது. உன் புகழ் பாட எப்பிறவிலும் உனக்கு எனக்கு அருள் தருவாய் தாயே நீயே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பண்பு. நன்றி.